நிறைய பேர் திரும்ப வர்றதும், அதே போல நடக்கலைன்னு சொல்லிட்டு வர்றதும், அப்படியே நடக்கலைனாலும் அதுக்கான காலம் கண்டிப்பா இருக்கும், இருக்காம இருக்காது. அதாவது கொஞ்சம் காலம் தள்ளி போகலாம். இப்ப சொன்ன காலங்கள்ல அந்த அதாவது பாதிப்புகளை நிறைவேற்றுறதுக்காக, சரி பண்றதுக்காக அந்த பாசிட்டிவா அந்த இறைவன் கொடுக்குற அந்த விளக்கு போட சொல்றதும், அந்த உடலுக்கு தடவி கொடுக்குற சொல்றதும், அதே போல ஏதாவது தொழில இருக்க பிரச்சனைகளை தீர்த்து வைக்கிறதுக்கு கொடுக்குற கனியே அந்த பாசிட்டிவான கொடுக்கறது, அந்த இறைவன் கொடுக்கறது. அப்ப நம்ம அதை சரியா வச்சுக்கிறோம். அதை வச்சுக்கிட்டா அதுக்கு நம்மளுக்கு செயல்பாடு உண்டு. அதை எப்பவுமே தெரிஞ்சுக்கங்க. எந்த ஒரு ஆலயத்திலுமே நம்ம ஒரு ஆலயத்துக்கு போறோம்னா அந்த ஆலயத்துல இருக்கிற பொருளை நம்ம எடுத்துட்டு வரோம்னாலே அங்க அந்த தெய்வத்தோடைய செயல்பாடு இருக்கும். அதனாலதான் நம்ம அந்த பொருளை எடுத்துட்டு வரோம். அந்த பொருளை சரியா வச்சுக்கிறோம். சும்மா என்னத்தோ வாங்கணும், போனோம், வீட்டுல போட்டோம் அப்படின்னு இருக்கக்கூடாது. அது என்ன கடைபிடிக்க சொல்றாங்களோ அதை சரியா கடைபிடிச்சிருங்க. அப்பதான் அதுக்கான நம்மளுக்கு அதுக்கான பலன் கிடைக்கும். அந்த பலன் எப்பவுமே அப்பதான் நம்மளுக்கு நிறைவடையும். அது நீங்க செஞ்சுக்கோங்க. செஞ்சாதான் அதுக்கு பலன் வரும். சரிங்களா? சொல்ற வார்த்தை அதே போல சரியா காதுல வாங்கிக்கோங்க. திரும்ப திரும்ப சொல்ற ஒரே பதில் என்னை பொறுத்தவரையும், இங்க பொறுத்தவரையும் எத்தனையோ இடத்துல வாக்கு சொல்றாங்க, இல்லைன்னு சொல்லல. ஆனா ஒவ்வொரு இடத்துலயும் ஒரு சக்தி உண்டு. அது மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. மை வச்சே வாக்கு சொன்னாலும் அதுக்கு சக்தி உண்டு. அதே போல வெறுமனையா உட்காந்து வாக்கு சொன்னாலும் அதுக்கும் சக்தி உண்டு. அவங்க இல்லாம வாக்கு சொல்ல முடியாது. அது தெரிஞ்சுக்கோங்கய்யா. ஆனா ஒவ்வொரு இடத்துக்கும் ஒவ்வொரு சக்தி உண்டு. ஒவ்வொரு இடத்துலயும் ஒவ்வொரு விதமா சொல்லுவாங்க. நம்ம இடத்துல எல்லா விஷயத்துக்கும் வாக்கு சொல்லுவார். அவ்வளவுதான். எல்லா விஷயத்தையும் பாடுவார், எல்லா விஷயத்தையும் சொல்லுவார். அப்ப அதுல நம்ம எல்லா விஷயமும் அதுல வரும். அதனாலதான் எப்பவுமே முதல்லயே கேட்காதீங்க, முதல்லயே சொல்லாதீங்க, எதையுமே நீங்க கேட்காதீங்க. முதல்ல அவரை பாட விடுங்க, அவரை சொல்ல விடுங்க. சொல்ல விட்டுட்டு அதுக்கப்புறம் ஒருவேளை நம்ம விஷயங்கள்ல இன்னும் ஒரு விஷயம் வரல, எனக்கு இதையும் சொல்லுங்கய்யா அப்படின்னா உங்களுக்கு விவரிக்கும் போது நீங்க கேட்கலாம். அப்ப கேட்கலாம். சரிங்களா ஐயா? அப்பதான் நம்ம ஏன்னா ஒரு விஷயத்த சொல்லி முடிக்கிறதுக்காக எனக்கு இறைவன் உத்தரவு கொடுக்கல. சில இடத்துல எல்லாம் முக்காவாசி இடத்துல ஒரு விஷயத்த தான் சொல்லுவாங்க. உன் பையனுக்கு வந்திருக்க அப்படின்னு கூப்பிடுவாங்க. கூப்பிட்டுட்டு அந்த பையனுக்கு மட்டும்தான் சொல்லுவாங்க. அதோட போன்னு அனுப்பி விட்டுருவாங்க. நம்ம அப்படி இல்லை. உடலுக்கா இருக்கட்டும், தொழிலுக்கா இருக்கட்டும், இடத்துக்கா இருக்கட்டும், குழந்தை வரமா இருக்கட்டும், கல்யாண வரமா இருக்கட்டும், கூட பிறந்த பிறப்பா இருக்கட்டும், சொத்து பிரச்சனையா இருக்கட்டும், அதே போல நம்மளுடைய உடல் ரீதியான பிரச்சனையா இருக்கட்டும், தெய்வ பிரச்சனையா இருக்கட்டும், இப்படி பல பிரச்சனைகளை சொல்லிட்டு அதுக்கப்புறம் அதுக்கு தீர்வும் கொடுப்பாரு. அதை முதல் சொல்லும் போதே, அதாவது அதை நீங்க கவனிச்சீங்கன்னா ஒவ்வொரு விஷயமா சொல்லிட்டே வரும்போது கவனிச்சுட்டாலே புரிஞ்சிடும். இதெல்லாம் நம்ம சொல்லிக்காரு, அதெல்லாம் சொல்லிக்காரு, இதெல்லாம் சொல்லிக்காருன்னு அப்படியே ஈஸியா புரிஞ்சுக்கலாம். அதுக்கு தான் அவ்வளவு விஷயத்தை பாட விடணும், சொல்ல விடணும். சரிங்களா ஐயா? வாக்கு கவனிங்க, பொறுமையா நில்லுங்க, ஒன்னும் அவசரம் இல்லை. அப்படி கால் விழிச்சா தாராளமா உட்காந்துக்கலாம். உங்களுக்கு உங்க பேருப்படி நீங்க யாருன்னு பாத்துக்கிறீங்க இல்லையா, உங்களுக்கு முன்னால் நிக்கிறவங்க, அவங்களுக்கு அப்புறம் நீங்க தாராளமா உள்ள நின்றுக்கிட்டு அப்புறம் வாக்கு பார்த்து போய்க்கலாம். உடல் வலிக்குதுன்னா தாராளமா உட்காந்துக்கலாம், ஒரு பிரச்சனையுமே கிடையாது. ஏன்னா நம்ம அதாவது நம்மளுடைய விஷயங்களை பெற்றுட்டு போறதுக்காகத்தான் வர்றோம். அப்ப நம்ம பொறுமை காத்து தான் வாக்கு பார்த்துட்டு போகணும். சரிங்களா ஐயா?